வணக்கம். என் பெயர் தேஜபர்லன் கிஃப்டா. நான் குமரி அறிவியல் பேரவையின் 2025-26 இளம் விஞ்ஞானி. இன்றைக்கு நான் புவிக்கு 1 மணி நேரம் இருளில் மலரும் புன்னகை என்ற நிகழ்ச்சிக்காக 1 மணி நேரம் வீட்டின் விளக்குகளை அணைத்து மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இருந்து மின்சாரத்தை சேமிப்பதன் அவசியத்தை உணர்கிறேன். இந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நாம் அமர்ந்திருப்பது ஒரு சிறிய நிகழ்வு அல்ல. இது நம் பூமியின் புன்னகையை அறிவியல் பூர்வமாக அணுகும் ஒரு நேரம். இன்றைய காலகட்டத்தில் புவி வெப்பமயமாகுதல் என்பது மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி கடந்த 100 ஆண்டுகளாக புவியின் சராசரியான வெப்பநிலை 1.1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரித்து வருகிறது. இந்த சிறிய உயர்வே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கடல் மட்டங்கள் உயர்கின்றன, பனிமலைகள் உருகுகின்றன, இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கின்றன. இதற்கான முக்கிய காரணம் நாம் மனிதர்களின் அதிகமான ஆற்றல் பயன்பாடு தான். நாம் பயன்படுத்தும் மின்சாரம் எங்கோ ஒரு இடத்தில் நிலக்கரி மற்றும் எரிபொருளை எரித்து தயாரிக்கிறார்கள். இதனால் கார்பன் டை ஆக்சைடு போன்ற கிரீன் ஹவுஸ் கேசஸ் வெளியிடப்படுகின்றன. இது வளிமண்டலத்தில் இருக்கும் வெப்பத்தை தடுத்து வைத்து நம் பூமியை மேலும் சூடாக்குகிறது. இதை கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் என்று அழைக்கிறோம். ஒரு அறிவியல் உண்மை என்னவென்றால், ஒரு வீட்டில் 5 விளக்குகளை 1 மணி நேரம் அணைத்து வைத்தால் அது 0.04 முதல் 0.1 கிலோ வரைக்கும் கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்தும். ஆயிரக்கணக்கான வீடுகள் இதை செய்தால் டன் கணக்கில் நாம் கார்பன் எமிஷனை குறைக்க முடியும். நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர். அவர்கள் சூரிய ஒளி, காற்று, இயற்கை வளங்களை பாதுகாத்து வாழ்ந்தனர். அவைகளை மதித்து வாழ்ந்தனர். அதே இதை நாம் இன்று அறிவியல் முறையில் கையாள வேண்டும். இன்று நாம் 1 மணி நேரம் விளக்குகளை அணைத்து வைத்தோம். ஆனால் இது வெறும் தொடக்கம் மட்டுமே. நாம் தினமும் சிறிய சிறிய மாற்றங்களை செய்து வந்தால் பூமியை மீண்டும் புன்னகைக்க வைக்கலாம். பூமியை பாதுகாத்து நம்முடைய வரும் தலைமுறையினருக்கு வளமான புன்னகைக்கும் பூமியை தருவோம். நன்றி.